ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பர்சன்டேஜ் சதவீதம் டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், கன்வெர்ட் 142.5% டு டெசிமல். 142.5%ஐ தசமமாக மாற்றினால் கிடைப்பது. அதாவது டெசிமல் நம்பர் அப்படின்னா என்னென்னா பாயிண்ட் எக்ஸ் சம்திங் இந்த மாதிரி புள்ளி வச்சது வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் நம்பர். அதுவே ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/x இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஃப்ராக்ஷன். இது வந்து புள்ளி வச்சு எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல். ஸோ இது வந்து பர்சன்டேஜை நீக்கிட்டு கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா பர்சன்டேஜை நீக்கிட்டு நமக்கு டெசிமல் நம்பராக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது புள்ளி வச்ச நம்பர் டெசிமல் நம்பராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், X% அப்படின்னா இந்த பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா பாருங்கள், பர்சன்டேஜ் வந்தாவே 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜ் வந்தாலே 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் இந்த பர்சன்டேஜை நீக்கிடலாம். அப்போது இப்போ கொடுத்துருக்குற நம்பரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு டெசிமல் நம்பர் கிடச்சிரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 142.5. ஸோ பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம டிவைடட் பை 100 போட்டுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும், ஒரு நம்பருக்கு முன்னாடி வரும். ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி வந்து இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். எப்படின்னா 142 5க்கு முன்னாடி இருக்கிறது 2க்கு முன்னாடியாக வரும். அவ்வளோதான். இப்போ ஒரு ஜீரோ நீக்கிடுச்சின்னு அர்த்தம். ரெண்டாவது ஜீரோவை நீக்கும்போது இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போது 1.425 கிடைக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, 1.425. 1.425 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸு கண்டிப்பாக குரூப் 2 எக்ஸாம்ஸில் குரூப் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. இஃப் 70.5% ஆஃப் த பீப்புள் இன் வில்லேஜ் வேர் லிட்ரேட் கன்வெர்ட் டு தி டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பருக்கு அதாவது தசம எண்ணாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், கொடுத்துருக்கிற நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், இங்கே இருக்கிற டாட் வந்து ஒவ்வொரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணணும்னா இங்கே இருக்கிற டாட் இங்கே வரும். இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணால் இங்கே இருக்கிற டாட் இங்கே வரும். அப்போது இங்கே நம்பரே இல்லை, இங்கே எப்படி எழுதுறது அப்படின்னா முன்னாடி ஜீரோ போட்டுக்கோங்க. 0.705 ஆன்சரு 0.705. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 7.05ன்னு கிடைக்கும். இங்கே 5க்கு முன்னாடி இருக்கிற புள்ளி இங்கே வரும். அதுவே ரெண்டாவது ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போது 0.705 0.705. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுக. இஃப் ஏ பேட்ஸ்மேன் கலெக்ட்ஸ் 86 runs, ரைட் இட்ஸ் அ டெசிமல். ஸோ டெசிமல் நம்பர் இப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து 86% வந்து ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது டெசிமல் நம்பராக நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிமல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா புள்ளி வச்ச எண்ணாக மாற்றணும், புள்ளி வச்ச நம்பராக மாற்றணும். அதுக்கு இந்த பர்சன்டேஜை நீக்கினா நமக்கு என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்கிற நம்பரை பர்சன்டேஜாக
கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பர்சன்டேஜை ஒமிட் பண்ணணும். பர்சன்டேஜை தூக்கணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 86 டிவைடட் பை 100. இப்போ ஒரு ஜீரோவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச நம்பராக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 8.6 இருந்தது. ஒரு ஜீரோவாக கேன்சல் பண்ணும்போது நம்ம டாட் வந்து முன்னாடி கொண்டு வந்தோம். இப்போ இங்கே டாட்டே இல்லை, புள்ளியே இல்லை, நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, டாட் இல்லைன்னா கடைசி நம்பர் இங்கே கடைசி 6 இருக்குது. அப்போ ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது 6க்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். இப்போ ரெண்டாவது ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது 8க்கு முன்னாடி அந்த புள்ளியை வைக்கணும். அப்போது இப்போ ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன எழுதணும், 0.86 அப்படிங்கிறது தான் இதனோட டெசிமல் நம்பர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். கரெக்டாக பார்த்த உடனே சொல்லிடலாம். கொஷின்ஸ் தான் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 0.5%ஐ தசமமாக மாற்றினார். கன்வெர்ட் டு 0.5% டு டெசிமல். சேம் இந்த பர்சன்டேஜை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 0.5 டிவைடட் பை 100. அப்போ ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணணும்னா இங்கே இருக்கிற டாட் வந்து இங்கே வரும். அப்போது நமக்கு 0.05ன்னு கிடைக்கும். அப்போ இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற டாட் இங்கே வரும். இப்போ இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம், இங்கே இருக்கிற டாட் இங்கே வரும். அப்போது 0.005ன்னு நமக்கு கிடைக்கும். 0.005ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சம்முக்கும் செகண்டு தேர்டு இருக்கிற சம்முக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி போடுறதுன்னு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 0.5ன்னு இருக்குது. பர்சன்டேஜை நீக்கணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போ 0.05ன்னு கிடைக்கும். இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போ 0.005ன்னு கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 5th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 0.64%ஐ டெசிமலாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது தசமமாக மாற்றணும். இதை வந்து பர்சன்டேஜை நீக்கணும்னா நான் என்ன சொன்னேன், 0.64 100ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். டிவைட் பண்ணி எனக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 0.01க்கும் 1%க்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 0.01% அண்ட் 1%? என்ன டிஃப்ரென்ஸ்? எப்போவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குது. 10க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 -5 -5. அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 5. 10க்கும் 5க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 5. அதுவே 7க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா 7க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா என்ன? 4. அப்போ 7 - 4 3 4ன்னு அர்த்தம். அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே மேக்ஸில் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் யூனிட் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. யூனிட் சேமாக இருக்குதுன்னா எப்படி செக் பண்ணுறது? இப்போ இங்கே பாருங்கள் 0.01ன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் இருக்குது. இங்கே நம்பர்ஸில் இருக்குது, இங்கே பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸாக மாற்றிக்கணும். டெசிமல் நம்பரோ ஏதாவது நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா சேம் அதே யூனிட்டில் தான் எல்லா நம்பர்ஸுமே இருக்கணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ 1% அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜை தூக்கி நம்பராக சேஞ்ச் பண்ணணும், டெசிமலாக சேஞ்ச் பண்ணணும். டெசிமலாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை வந்து பர்சன்டேஜை வந்து டெசிமலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1% அப்படிங்கிறது பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணலாமா? 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 100ஆல் டிவைட் பண்ணால் இங்கே பாருங்கள், ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது 1க்கு முன்னாடி புள்ளியை வைக்கணும். அப்போது 0.1ன்னு கிடைக்கும். இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற டாட் இங்கே வரும்.
அப்போது 0.01 இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போ 0.01ன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் 0.01. இந்த 1% நீக்குனா கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னென்னா 0.01. அப்போது இங்கே இருக்கிற 0.01க்கும் இந்த 1%க்கு என்ன கிடைச்சிருக்கு 0.01. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு தானே அர்த்தம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0 தான் வரும். இப்போ 1 - 1 எப்படி 0வோ இங்கே சேம் அதே தானே இருக்குது பாருங்கள். 0.01 0.01 மைனஸ் பண்ணால் 1க்கு 1 0. அப்போ 0 தானே வரும் நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 0. ஸோ நம்பர்ஸை வந்து அதனோட யூனிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு தான் எப்போவுமே நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணணும், இல்லாட்டி மிஸ்டேக் வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் எ ஃபேப்ரிக் ஸ்க்ரிங்ஸ் 0.5% டூரிங் வாஷிங் எக்ஸ்பிரஸ் இட் அஸ் எ ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தசம எண்ணா அதாவது டெசிமலாக மாற்ற சொன்னாங்க அண்ட் பர்சன்டேஜை நீக்க சொன்னாங்க. அது ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜை நீக்கிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜை நீக்கிடும். எந்த நம்பரையும் பர்சன்டேஜாக நீக்கணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணால் பர்சன்டேஜ் நீங்கிடும். அது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி. இப்போ இது வந்து டெசிமலாக கொடுத்துருக்காங்க. டெசிமலாக கொடுத்துட்டு இது ஃப்ராக்ஷனாக பின்னத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜையும் நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. இது புள்ளியை எடுக்கணும், அது தாங்க ஃப்ராக்ஷன். இந்த புள்ளியை எடுத்தாவே ஃப்ராக்ஷனாக தான் அது கன்வெர்ட் ஆகும். இது புள்ளி எடுத்தாச்சு. இப்போ இங்கே புள்ளியை எடுத்து இந்த 5 மட்டும் போட்டாச்சு. 0க்கு முன்னாடி 5க்கு முன்னாடி இருக்கிற புள்ளியை எடுத்தாச்சு. எடுத்து 5ன்னு போட்டாச்சு. அந்த புள்ளியை எடுத்தால் கீழே ஒரு 0 போடணும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அந்த டாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் ஒரு 0 போடணும். அதாவது 2 நம்பர் இருந்தால் 2 0 போடணும். இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் ஒரே 0 போடலாம். 0 மட்டும் தனியாக விடக்கூடாது இல்லையா, அதனால் 1 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது 5/10 அப்படின்னு இருந்தால் இந்த 0வை எடுக்கணும் அப்படின்னா 5/10ன்னு எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 0.7ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 0.7 இந்த புள்ளியை நீக்கணும்னா 7ன்னு 7 இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு 0 போடுறோம். 0 தனியாக விடக்கூடாது. ஸோ 1ன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் நம்ம எழுதணும். இங்கே அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். இப்போ ஏதோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே கேன்சல் பண்ண முடியும், அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் மேலே 1ன்னு கிடைக்கும், கீழே 2ன்னு கிடைக்கும். அப்போது 0.5 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனில் 1/2ன்னு கிடைக்கும். அப்போ 0.5ம் அரையும் 1 தான். இந்த மாதிரி தான் நம்ம 1/2 1/3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே 1/2 ஃப்ராக்ஷனாக தான் மாற்றிருக்கோம். இந்த பர்சன்டேஜ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே 1/2 அது பர்சன்டேஜாக மாற்றணும்னா கீழே 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி கீழே 2 இருக்குது. 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1/200ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 1/200. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி 1/200. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெசிமலாக இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த புள்ளிக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 கீழே போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து கீழே 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 0.07% என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து தப்பாக போட்டிருப்பீங்க நிறைய பேர். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இதை டெசிமலாக மாற்றணுமா, இல்லை பர்சன்டேஜை மட்டும் நீக்கணுமா, இல்லை ஃப்ராக்ஷனாக மாற்றணுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே கொஷினை வச்சு தான் நமக்கு எழுத முடியும். இங்கே வந்து நம்ம எப்படி வேணால் எழுதலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை நீக்கலாம். பர்சன்டேஜை நீக்கணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 0.07 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே ஒரு 0வை கேன்சல் பண்ணும்போது இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போது 0
0.007 கிடைக்கும். இப்போ இன்னொரு புள்ளியை ஜீரோவை கேன்சல் பண்ணணும்னா இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வரும். அப்போ 0.0007 கிடைக்கும். ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரிக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஆன்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால இது நம்ம ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றணும். ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 0.07 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ 7ன்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் இருந்தால் 2 0 போடுங்க. 3 நம்பர் இருந்தால் 3 0. அவ்வளோதான். முன்னாடி 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. இப்போ இது ஃப்ராக்ஷனாக மட்டும்தான் மாற்றிருக்கோம். அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா அகெயின் நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். இதை இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சேம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், ஆல்ரெடி இங்கே 100 இருக்குது. இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 7/1000 கிடைக்கும். 2 0 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10,000 கிடைக்கும். 10,000. இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 7/10,000. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு சம்லேயும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு சம்முக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. 3/5% சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. இங்கே ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜை நீக்கிட்டு பின்னமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜை நீக்கணுன்னா என்ன பண்ணணும், 3.5% இருக்குது. பர்சன்டேஜை நீக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், 3/5 × 100, 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 3/5 × 100, 500. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சது. இது கொஷின் பார்க்கும்போதே ஈஸியாக போட்டுடலாம் நம்ம, ஆனால் அடிக்கடி பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 15/10% சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. கன்வெர்ட் டு 15/10% டு ஃப்ராக்ஷன். கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது ஆல்ரெடி. பர்சன்டேஜாக இருக்கிறது பர்சன்டேஜை எடுத்துகிட்டு எழுதணும். ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். பர்சன்டேஜ்னு வந்தாவே 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 5ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 5 5 2 5 10. அப்போ 3/2% இருக்குது. பர்சன்டேஜை கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், 3/2. இங்கே பர்சன்டேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3/200 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 3/200. ரொம்ப சிம்பிள். திரும்ப திரும்ப பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்க்குற சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம். இதை எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 7/20% பின்னமாக மாற்றுக. கன்வெர்ட் டு 7/20% டு ஃப்ராக்ஷன். என்ன பண்ணணும், பர்சன்டேஜை நீக்கி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. பர்சன்டேஜை நீக்கணும்னா கீழே 100ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது நான் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு புரியுதான்றது உங்களுக்கே தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 31/5% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. கன்வெர்ட்டிங் 31/5% டு ஃப்ராக்ஷன். இங்கே பாருங்கள், எந்த நம்பருமே இந்த மாதிரி 31/5% அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண முடியாது. எப்போவுமே ஃப்ராக்ஷன், டெசிமல் நம்பர், ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்போவுமே நம்ம சால்வ் பண்ண முடியாது. இதை நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கணும். இதை கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணி மேலே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணணும். கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள்,
5 15, அப்போ 150ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 கீழே வந்து 5. அகெயின் 1 ஆட் பண்ணால் நமக்கு 151ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 5. பக்கத்தில் வந்து பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? பர்சன்டேஜை நீக்கிட்டு 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 151/500ன்னு கிடைக்கும். 100ஆல் கீழே டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி கீழே வந்து 5 இருக்குது. 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 500ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 151/500. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைனல் கொஷின். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். 6 1/3ஐ சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. 6 1/3 கன்வெர்ட்டிங் டு ஈக்குவல் ஃப்ராக்ஷன். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்ட சம் மாதிரி தான். இதனோட ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா இதை மல்டிபிள் பண்ணி மேலே இருக்கிறத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜை வந்து நீக்கிட்டு எனக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலனா ஆன்சர் கேளுங்க, நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.